அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸில் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதில் டெஸ்ட் 4ல் 7 days பிளான். ஸோ ஃபிசிக்ஸில் வந்து யூனிட் 1 மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸும், தமிழில் 7th ஸ்டாண்டர்டில் இயல் 5 to 9 இந்த இயலும், எஜுகேஷனில் யூனிட் 3யும் நம்ம வந்து ஸ்டடி பிளானில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ யாராவது டெஸ்ட்டு எழுதுறீங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் நல்லா மோட்டிவேட் பண்ணி, கொஞ்சம் செல்ஃப் மோட்டிவேட்டடாக கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி எழுதுங்க. ஒரு டெஸ்ட்டில் மார்க் குறைஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த டெஸ்ட்டில் என்ன பண்ணுங்கள், அதனுடைய அந்த குறைஞ்சதுக்கான ரெக்டிஃபிகேஷனை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய செல்ஃப் மோட்டிவேஷனோட நீங்கள் எழுதும்போது நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இருக்கிற டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மே மந்த்து, ஏப்ரல் மேலாம் வந்து உங்களுக்கு நிறைய ஹாலிடேஸ் இருக்கக்கூடிய மந்த்தாக இருக்கும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதனால் இந்த பிளானை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக ஜாப் வாங்குறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட் அப்படின்றது. ஸோ நம்ம இந்த டெஸ்ட்டில் யாராவது எழுதும்போது மார்க் குறைஞ்சிருக்கு, மாடல் டெஸ்ட்லாம் கொடுத்துருக்கோம், நிறைய பேர் வந்து அவங்க ஃபீட்பேக் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ மார்க் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அது எங்கே யூனிட்டில் குறைஞ்சிருக்கு, எந்த டாப்பிக்கில் குறைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி திரும்ப ரீகால் பண்ணிவிட்டு மறுபடியும் கூட அந்த டெஸ்ட்டு வந்து எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வரிசையில் நமக்கு மாடல் டெஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் வந்து நாளைக்குள்ளே விட்டுரும். அதேமாதிரி மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் ஹாஃப் போர்ஷன் மட்டும் நம்ம டெஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். இந்த ஃபஸ்ட் ஹாஃப் போர்ஷனுக்கும் மாடல் டெஸ்ட் வந்து கொடுப்போம். விருப்பம் வந்தது அப்படின்னா மாடல் டெஸ்ட் எழுதுங்க. ஸோ இன்னும் நிறையா படிக்கணும்னால வந்து அந்த போர்ஷன் 10 நிறைய படித்து நிறைய கொஸ்டின் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கொஷின்ஸ் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக இந்த 3 செக்மெண்ட்டில் மேஜர் ஃபிசிக்ஸு, தமிழ், எஜுகேஷன் வந்து உங்களுக்கு அனுப்புவோம். ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணிவிட்டு நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி டாபிக் உள்ள போகலாம். கொஞ்சம் மோட்டிவேட்டடாக படிங்க. ஓகேங்களா? படிக்கிறவங்க தனியாக வீட்டிலேருந்து படிக்கிறவங்களும் அதை செய்யுங்க. ஓகே, மேஜர் பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ். இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த போர்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ். ஸோ இதில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இது ஆர்டினரி அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இது வந்து ஆர்டர் ஆஃப் ஈக்குவேஷன், அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் ஃபார் கிரேடியன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டேவுக்கான சிலபஸ். இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதில் தமிழ் பொறுத்த வரைக்கும் கல்வி, ஓதுவது, ஒழியியல் அந்த டாபிக்ஸில் படிக்கணும். எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு, பொலிட்டிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல், ரிலீஜியன், லிட்ரேச்சர். இதுதான் ஃபர்ஸ்ட் டே சிலபஸ். செகண்ட் டே பொறுத்த வரைக்கும் டைவர்ஜன், கர்ல், வெக்டர் அல்ஜிப்ரா, வெக்டர் கால்குலஸ். இதுதான் செகண்ட் டேல நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ கலை, அழகியல், கலைவண்ணம் இது முடிச்சிருக்கணும் நீங்கள். ஸோ லாங்குவேஜ், எஜுகேஷன், நேஷனல் ரிசோர்ஸஸ் இதுதான் செகண்ட் டே. தேர்ட் டே பொறுத்த வரைக்கும் காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம், கிரீன்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம். ஸோ இந்த ஸ்டோக்ஸ் தியரம், கிரீன்ஸ் தியரம் ஈஸியாக இருக்குது அப்படின்னா அடுத்த டாபிக் வந்து ஜம்ப் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளான் நீங்களே இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கூட இதை நீங்கள் படிங்க. ஓகேங்களா? ஸோ தமிழில் நாகரிகம், தொழில், வணிகம், நயத்தகு நாகரிகம். ஸோ எஜுகேஷனில் ட்ரேட், ஆக்குபேஷன், ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், டூரிஸ்ட் சென்டர், ஆர்ட்ஸ், கேம்ஸ், சொசைட்டி. இதுதான் இந்த டாப்பிக்கில் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய தேர்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய சிலபஸ். ஸோ இது இல்லாமல் நமக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறைய இருக்கும். ஸோ நிறையா இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் படிக்க தான் செய்யணும். இந்த மேக்ஸ் வந்து டைம் பத்தாது. முடிஞ்ச வரைக்கும் பிளான் பண்ணி படிங்க. முடிஞ்சதுன்னா அடுத்த டெஸ்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நல்லா படிங்க. ஓகே, மேட்ரிக்ஸ், கேலி ஹாமில்டன் தியரம், இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டர்ஸ். ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. கேலி ஹாமில்டன் தியரம், இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ், ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அறம், தத்துவம், சிந்தனை, ஒப்புரவு, ஒழுகு இது தமிழில். 5th டேயில் பாலினாமியல் மொத்தமாக 3 கொடுத்துருக்காங்க. ஹெர்மைட், பெசல், லெஜெண்டர் ஃபங்க்ஷன்ஸ். லெஜெண்டர் ஃபங்க்ஷன் இந்த 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் மனிதம், ஆளுமை, மானுடம், வெல்லும் இந்த டாபிக் தான் நீங்கள் வந்து தமிழில் வந்து படிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ இதில் தமிழில் இல்லாமல் தமிழில் ஓரளவு நீங்கள் படிக்க முடியும். கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. ஸோ தமிழ் இல்லாமல் உங்கள் மேஜரை பொறுத்த வரைக்கும் நிறைய நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்கும். மேக்ஸில் நிறைய டாபிக்ஸ் வந்து புதுசாக வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப நிறைய இருக்கும், புதுசாகவே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி படிங்க. ஸோ படிச்சுட்டு மார்க் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், திரும்ப ரீகால் பண்ணிவிட்டு மறுபடியும் டெஸ்ட் எழுதுங்க. எந்த டாப்பிக்கில் மார்க் குறைஞ்சிருக்கு, ஸோ கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதும்போது தான் உங்களால் வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து படித்ததை ரீகால் பண்ண முடியும். கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி படிங்க. ஸோ நமக்கு படிக்கக்கூடிய டைம் வந்து நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் தான் நோட்டிஃபிகேஷனே வரும்.
ஸோ அந்த டைம் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஒரு 4 மாதம் டெஸ்ட் கொடுத்துருங்க. அட்லீஸ்ட் ஒரு நமக்கு 1 மந்த் போயிடுச்சு, அடுத்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த டெஸ்ட் பேட்ச்லையும் யாராவது விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், சரிங்களா? அடுத்த அந்த ப்ரீவியஸ் மாடல் டெஸ்ட்டு, இது வரக்கூடிய மாடல் டெஸ்ட் லிங்க்கும் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் டெஸ்ட் எழுதிட்டு கொஞ்சம் நல்ல ரீகால் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் வந்து கரெக்டாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த வாய்ப்பு திரும்ப வர்றதுக்கான டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு பியூர் 2-3 இயர்ஸ்க்கு பக்கமாக ஆயிடுச்சு ஒரு டிஆர்பி நடந்து. அடுத்த டிஆர்பி வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால் இருக்கக்கூடிய இந்த 4 மந்த்து 3 மந்த்து நல்ல பிளான் பண்ணி ஸ்டடீஸ் பண்ணுங்கள். ஸோ அதனால தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப வீடியோவில் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம், மாடல் டெஸ்ட்லாம் போட்டுட்ருக்கோம். கொஞ்சம் ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஃபுல் சிலபஸ் வந்து பின்னாடி கொடுத்துருக்கேன். மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஆர்டினரி பார்ஷியல், அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸு, எக்ஸ்பிரஷன் ஃபார் கிரேடியன்ட், டைவர்ஜென்ஸ், கர்ல் அண்ட் லாப்லாசியன், வெக்டர் அல்ஜிப்ரா அண்ட் வெக்டர் கால்குலஸ், காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், கிரீன்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம். மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நமக்கு மேட்ரிக்ஸ் ஏரியாவில் கேலி-ஹாமில்டன் தியரம், இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், எகன் வேல்யூ, எகன் வெக்டர்ஸ் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. பாலினாமியலில் நம்ம ஏற்கனவே படித்த அந்த 3 பாலினாமியல் தான் லெஜெண்டர், ஹெர்மைட் அண்ட் பெசல் ஃபங்க்ஷன்ஸ், இதுதான் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் யூனிட் 3 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், தமிழ்நாடு, பொலிட்டிக்கல், ஸ்பிரிச்சுவல், ரிலீஜியன், லிட்ரேச்சர், language education, natural resource, trade, occupation, historical places, tourist centers, arts, games and society. இதெல்லாம் தமிழ்நாடோட அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஜென்ரலாக இருக்க மாதிரி இருக்கும் எஜுகேஷன்ஸில். ஓகே, ஸோ நம்மளோட சேனல்ஸில் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் எனக்கும் செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கும், நிறைய நான் வந்து வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி டாபிக் போடுங்க சார், இந்த மாதிரி போடுங்க சார் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நான் வந்து வீடியோ போடுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருக்கக்கூடிய டைமில் நிறைய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக உங்களோட கமெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, நம்மளோட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட டெஸ்ட் பேட்சுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்களால வந்து சிலபஸ் கவர் பண்ணிட்டு போக முடியும். டெஸ்ட் பேட்ச் முடிகிற வரைக்கும் இல்லை, நமக்கு எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கொண்டு போயிட்டே இருப்போம், டெஸ்ட் வச்சுட்டே இருப்போம். ஸோ ஃப்யூச்சரில் வேணால் கிளாஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அந்த டேட்டு கரெக்டாக நான் மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன். அப்போ வந்து ரெகுலராக ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.